நான் பெரிய டாக்டர் ஆகணும். நம்ம ஊர்ல யாரும் கஷ்டப்படக்கூடாது. என் கனவு ஒரு நாள் பலிக்கும். மீனா, உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. நான் நல்லா படிச்சு காட்டுறேன் மேடம். பெண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் நல்லது. நல்ல வீடு கிடைச்சிருக்கே. எனக்கு இன்னும் படிக்கணும்னு தோணுது. உனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு. என் வாழ்க்கைய நான் முடிவு செய்யணும். நீ இவ்ளோ பயப்படுறியா மகளே? 18 வயசுக்கு முன்னாடி கர்ப்பம் ஆபத்தானது. நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். இப்படி பேசுறாளே. நான் அவளுக்கு கெட்டதா நினைக்கல. உங்க பொண்ணு பெரிய சாதனை செய்ய முடியும். எனக்கு அவ சந்தோஷமா இருக்கணும். கர்ப்பம் தரிக்க உரிய வயது உள்ளது. என் பொண்ணு பாதுகாப்பா இருக்கணும். போய் படி மீனா. அப்பா, நிஜமாவா? நல்லா படிச்சு வா மகளே. நான் திரும்பி வந்து நம்ம ஊருக்கு உதவுவேன். பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா ஒரு தலைமுறையே உயர்ந்து நிற்கும். சரியாதான் சொல்றாங்க. ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பாதுகாக்க சரியான வயதில் திருமணமும் கற்பமும் மிகவும் முக்கியம். 21 வயதுக்கு பிறகு திருமணம் நடந்தால் பெண்களின் உடல் முழுமையாக வளர்ச்சி அடைந்திருக்கும். பெண்கள் படிக்க நேரம் கிடைத்தால் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் நிற்பார்கள். கல்வி ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பும் சுதந்திரமும் தரும். திருமணத்திற்கு முன் கல்வியும் வேலைவாய்ப்பும் கிடைத்தால் குடும்ப வாழ்க்கை நிலையாக இருக்கும். சரியான வயதில் திருமணம் என்றால் மனதளவிலும் வாழ்க்கைக்கு தயாராக இருப்பார்கள். முதல் கற்பத்திற்கு 25 முதல் 30 வயது வரை நல்ல காலம். அம்மாவும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்க இது உதவும். பெண்ணின் வாழ்க்கையை அவசரப்படுத்தாதீர்கள். சரியான வயதில் திருமணம், சரியான நேரத்தில் தாய்மை, பாதுகாப்பான எதிர்காலம்.